தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/2/2016 புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை 9:22 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த ஹோமத்தை எதற்காக வைப்பது அப்படின்னு முன்னால சொன்னேன். அதுல திலஹோமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த திலஹோமம் தில தர்ப்பணபுரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. பூந்தோட்டம் என்ற சரஸ்வதி கோயில் இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு 2-3 கிலோமீட்டர்ல இருக்கு. அற்புதமான கோயில். ராமர் தசரதனுக்காக அங்கே திதி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் சிவலிங்கமாக வரிசைக்கு இருக்கிறது. நல்ல ஸ்தலம். தில தர்ப்பணபுரின்னு இருக்கு. அதே போல ராமேஸ்வரத்திலேயும் தில தர்ப்பண ஹோமங்கள் செய்யலாம். பித்ரு தோஷம் இருந்தால், முன்னோர்களுடைய தோஷம், முன்னோர்களுடைய பாதிப்புகள் இருந்தால், அவர்களுடைய சாபங்கள் இருந்தால் நீங்குவதற்காக செய்வது. சில குடும்பங்களில் பார்த்தா காலங்காலமா சில காரியங்கள் நடைபெறாது. சொத்துக்கள் பிரிவினையாகாமல் இருக்கலாம். சொந்தங்களோட பகைகள் வந்து சேரும். என்ன செய்தாலுமே நிரக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பித்ரு தோஷம் இருக்கு, நீங்க இங்க போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இந்த திலஹோமம் வைத்தால் அவர்களுக்கு அவருடைய முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும், கோபம் தணியும். அதே போல மிருத்யுஞ்சய ஹோமம்னு ஒண்ணு. அது எதுக்கு வைக்கிறது அப்படின்னா ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ்வதற்கு மிருத்யுஞ்சய ஹோமம் வைப்பார்கள். அதே நேரத்தில் தன்வந்திரி ஹோமம்னு இருக்கு. தன்வந்திரி தெய்வம் எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயில்ல பின் பிரகாரத்துல தன்வந்திரி சாமி இருக்கு. அது தெய்வீக சம்பந்தம் என்று எடுத்து பார்க்கிற பொழுது தன்வந்திரி ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்கு. உடல்நலம் சீராவதற்காக வைக்கிற ஹோமம். இந்த தன்வந்திரி எங்கே இருக்காரு அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் திருக்கோயிலுக்குள்ளே தன்வந்திரிக்கு என்று ஒரு தனி சன்னதி இருக்கிறது. ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்வந்திரி ஹோமம் வைக்கலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஹோமங்கள் இருக்கின்றன. நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு, குடும்பத்திற்கு என்ன குறை இருக்கு, அதுக்கு என்ன ஹோமம் வைப்பது என்பதை அறிந்து நாம் யாகங்களை வைத்தால் யோகங்கள் நமக்கு வந்து சேரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணுகின்ற நாள் இந்த நாள். உங்களுக்கு நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெற மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சிக்கு வித்திட நண்பர்கள் அடிகோலுவர். ரிஷபராசி நேயர்களே, பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும் நேரம். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். சனியின் பார்வை இருப்பதால் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் செல்வாக்கு மேலோங்கி இருக்கும். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்லும் நாள். துணிந்து செய்த காரியத்தில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் இன்று உங்களுக்கு தேவை. 3லே குரு ராகுவோடு இருப்பதால் முன்னேற்ற தடைகள் ஏற்படாது. குருவின் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உத்தியோக உயர்வு பற்றிய செய்தி வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரப்போகிறது. விரயத்தை சமாளிக்க உரிய நேரத்தில் பணவரவு வந்து கொண்டே இருக்கும். கிழமை புதன், விஷ்ணுவுக்குரிய நாள். இன்றைக்கு நீங்கள் பெருமாள் வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். எனவே மாமன் மைத்துன வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, பங்குதாரர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாள். பரிகாரம் வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். சனி நாளில் இருப்பதால் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும். எனவே ஏதாவது கோயில் வழிபாடுகளில் ஈடுபடலாமா, ஆலய வழிபாடு மட்டுமல்ல பரிகாரங்கள் செய்வோமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வளர்ச்சிக்கு வித்திடும் விதத்திலே நண்பர்கள் உதவி செய்வார்கள். குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் மாலை நேரத்தில் அகலும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாறப்போகிறது. வரவு திருப்தி தரும். தொழில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீடித்த நோயிலிருந்தும் நிவாரணம் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரும் நாள்.
இன்றைக்கு விரயங்களை சமாளிக்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. விரயாதிபதியான புதன் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். எனவேதான் விரயங்கள் வீட்டில் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் சுப செலவுகளை செய்ய ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கலாம். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அதனுடைய கல்யாண சீர்வரிசைகளை கூட நீங்கள் வாங்கலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் செல்வாக்கு மேலோங்கி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளம் மகிழும் நாள். உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்கபலமாக நண்பர்கள் இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு சிறு விரயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் திருமணங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருக்கின்ற பொழுது பல பணிகள் பாதியிலேதான் நிற்கும். நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். உறவினர்களும் பகைத்துக் கொண்டு செல்வார்கள். உதிரி வருமானங்கள் வருவதில் தடை ஏற்படலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொண்டால்தான் ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கட்டிடப் பணியில் இருந்த தொய்வுகள் அகலும். உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார். எனவே தொழில் வளர்ச்சி மேலோங்கும். கூட்டுத் தொழில் செய்வதிலே சில மாற்றங்களை செய்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நட்பு வட்டம் விரியும். நன்மைகள் நடைபெறும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வியாபார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். விடிகாலையிலேயே உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும். பிறருக்கு வாங்கிக் கொடுத்த தொகை கூட மீண்டும் உங்கள் கரங்களில் வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.